என்னடா அங்கே இடம் இருக்குது இங்கே இடம் இருக்குன்னு சொல்லுவானேன்னு பார்த்தியா? இப்போ என்னடா கோயில் வந்து பூசாரி ஆகிட்டானே பார்க்காதீங்க. பூசாரியெல்லாம் ஒன்றும் ஆகலை. ஒரு சூப்பரான கன்னிமாரியம்மன் கோயிலுங்க, சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோவிலில் இன்னும் ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஊற்று இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த ஊற்று வந்து எப்போவுமே தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்குமா. இந்த தென்காசி டிஸ்ட்ரிக்டில் சுற்றி இருக்கிற கோவில்கள் திருவிழா ஸ்டார்ட் ஆகும்போது இங்கே வந்து தண்ணியை எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணி தான் கோயில் கூடயே ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். இது நான் சொல்லலை, தம்பி இந்த இருக்கார் பாருங்கள், வீடியோவில் காட்டுங்கண்ணே. தம்பி அன்றைக்கி என் கூட வீடியோவில் இருந்தாரா? இப்போ யாரும் தெரியும். கடைநல்லூர், தென்காசி மாவட்டம் கடைநல்லூரில் சின்னக்காடு அந்த ஏரியாவில் ஒரு 50 ஏக்கர் 15 சென்ட். ஒரு சென்ட் விலை 7000, ஒரு ஏக்கர் 7 லட்சம் போட்டிருந்தேன், ஞாபகம் இருக்கா? என் கூட ஒன்றா இருந்து வீடியோ போட்டார். இன்றைக்கி ஆக்சுவலாக அந்த இடத்த வந்து ஒரு ஓனர் பார்க்க வந்தார். அவருக்கு காமிச்சு அனுப்பி விட்டுட்டு தம்பிக்கு ஃபோன் போட்டு வர சொல்லி, இந்த கோயிலுக்கு கட்டாயம் இன்றைக்கி வரணும், செவ்வாய்க்கிழமை போய் சாமி கும்பிட்டு அந்த 50 ஏக்கர் 15 சென்ட் இடம் நல்லபடியாக முடியணும்னு வேண்டிக்கிட்டு வந்தேன். கட்டாயம் ஏன்னா அன்றைக்கி எனக்கு சொன்னாப்பில் என்ன ஒரு கோயில் இருக்குது பார்க்கிங்களா அப்படின்னாரு. அன்றைக்கி டைம் இல்லை, பார்க்க முடியல. அதனால் இன்றைக்கி கட்டாயம் பார்க்கணுன்ட்டு பக்கத்தில் விநாயகர் இருக்கார், இந்த பக்கம் வந்து சின்ன கன்னிமாரியம்மன் கோவில், சூப்பரான கோவில். அந்த ஊற்று தாங்க பெரிய ஒரு நமக்கு ஒரு இது. வாங்க அந்த ஊற்றை காட்டுறேன். ஆக்சுவலாக எப்படின்னா, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை மேலே தாங்க நிற்கிறோம். மலைக்கு கீழே தான் இடமே இருக்குது. இது வந்து மலை, மேற்கு தொடர்ச்சி மலை மேலே இருக்க பற்றியில் மலை மேலே தான் இந்த கோயிலே அமைஞ்சிருக்கு. இது வந்து ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்குது. இந்த இடமே வந்து கீழே தான் வந்து அந்த 50 ஏக்கர் 15 சென்ட் இடம் கீழே இருக்குது. அங்கே இடத்துல இருந்து இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு ஒரு 300 மீட்ரு வரும். பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா கரடு முரடான பாதை தான், மேலே ஏறி வரணும். வாங்க அந்த ஊற்றை காட்டுறேன். இந்த ஊற்று தாங்க. தம்பி தான் எனக்கு சொன்னது, அன்றைக்கே சொன்னார் எனக்கு பார்க்கணுன்னு அவ்வளோ ஒரு இது. அதனால் வாய்ப்பில்லை, இன்றைக்கி கட்டாயம் பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. இது உண்மையிலே இந்த ஊற்று எங்கேருந்து வருதுன்னே தெரியலையா? எங்கேருந்து வருதுன்னே தெரியவே இல்லை. ஆனால் எந்த கொடையிலையும் வத்தாது. ஓ, பார்த்துக்கோங்க. அவரே சொல்லுறாரு, அவர் இந்த ஏரியாக்காரரு, அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன். இந்த சைட்டில் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து இந்த கோயிலுக்கு வாங்க, இந்த இதையும் பாருங்கள். வீட்டுக்கு கூட இந்த பாருங்கள் தண்ணி, இந்த தண்ணி தான் இந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு சூப்பரான இடம், ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது அந்த கோயிலுக்கு வந்தது. தேங்க்யூ.